எப்பவுமே ஒரு தீர்க்கமான முடிவோட இலக்கோட சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நெஞ்சுக்குள்ள நெருப்பு மாதிரி லட்சியம் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி வலம் வரக்கூடிய தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. தீயின் சக்தி, இலக்கின் மையம், விதியின் வீரர் நீங்க. ஒரு தடவை தீப்பிடிச்சா அந்த ஒளியை உலகம் தடுக்க முடியாது. அப்படிதாங்க தனுசு ராசிக்காரங்க சாகசம், சுதந்திரம், நம்பிக்கை, ஆன்மீகம் இதுதான் உங்களோட மனசை ஒரு வில்லு மாதிரி வச்சிருக்கு. அந்த வில்லு எங்கே செலுத்தப்படுதோ அங்கே வெற்றி உறுதி. ஸோ நீங்கள் மனசு வச்சா நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைஞ்சிருவீங்க. இப்போ கிரகநிலை மற்றும் விதியை மாற்றக்கூடிய வில்லின் கோணம் என்ன? குரு நம்மளோட அதிபதி. இப்போ உங்கள் வாழ்க்கைக்கு புதிய திசையை காட்ட வந்திருக்கிறாரு. என்னம்மா சொல்கிற, இந்த பதிவு ஃபஸ்ட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்குறீங்களா? கடந்த சில நாட்களாக, ஏன் இந்த வருஷமே தொடங்கி முடிய போகுது, ஆனால் நமக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே பெருசாக சக்ஸஸ் ஆகலை. சக்ஸஸ் இருந்துச்சு, பெருசாக வெளியில் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நம்மளுடைய உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கல. ஆனால் கடைசியாக இருக்கக்கூடிய இப்போது நமக்கு நல்லது நடக்க போகுதுன்னு நான் சொல்கிறேங்க. உங்கள் கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன். அது எப்படி, என்ன ஏதுங்கிறத நான் சொல்கிறேங்க. குறிப்பாக கிரகநிலைகளில் 4 கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குங்க. 4 திசைகளில் இருந்து 4 தூண்கள் போல் உங்களை தூக்கி நிறுத்துது. தலை மேலே தூக்கி கொண்டாட போகுது. யாருங்க அது? குரு பகவான், செவ்வாய் பகவான், சனி பகவான், சுக்கிர பகவான். அது சரி, இவங்க 4 பேருமா குரு எனக்கு அதிபதி, என்ன பிரயோஜனம் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? இப்போ நான் சொல்கிறேங்க. இது நாள் வரைக்கும் இவரால் எந்த பலனும் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. சில நேரங்களில் இவரால் முடிஞ்ச பலன்களை கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் இப்போது நீங்கள் முழுசாக சொல்கிறதுக்கு தகுந்தது போல், ஆமாம் இது வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணல, ஆனால் இப்போ நான் நல்லாவே சப்போர்ட் பண்ண போகிறேன், உனக்கு உதவிகரமாக இருக்கேன், நீ மேலே வந்துரு அப்படிங்கிற மாதிரி புதிய திசையை காட்ட போகிறாரு. உங்களோட கடந்த கால துயரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க போகிறாரு. கஷ்டத்தை ஒதுக்கி வைக்கிறாரு, சந்தோஷத்தை சேர்த்து வைக்கிறாரு. செவ்வாய் உற்சாகத்தையும் வேகத்தையும் கொடுக்க போகிறாருங்க. ஆனால் அவசரம் வேண்டாம். கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டா செவ்வாய் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அடுத்தது சனி பகவான் உழைப்பை சோதிப்பார். ஆனால் முடிவு உனக்கு வெற்றியை கொடுப்பார். என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு திட்டமிட்டு செயல்படுங்க. உங்களோட செயல் மட்டுமே போதும், முயற்சி மட்டுமே போதும், அது வெற்றியாக மாறிடும். சில நாட்களில் மன அழுத்தம் வரும். அப்பப்போ கொஞ்சம் மன அழுத்தம் வந்து போகும். ஆனால் அதுவே உங்களை உருவாக்குங்க. அதாவது உளிப்பட்டு தெய்வமாக மாறக்கூடிய சிலை போல் உங்கள் வாழ்க்கை சோதனைகள் எல்லாத்தையுமே உங்களை வடிவமைச்சிருக்கு. உங்கள் வெற்றியை நோக்கி பயணிக்க வச்சிருக்கு. அதே மாதிரி சுக்கிரன் நிதி, உறவு, அழகு, நிம்மதி இது எல்லாத்தையுமே கொடுக்க போகிறாரு. குறிப்பாக காதல் வாழ்க்கையில் மாற்றம். சிலருக்கு காதல், சொந்தம், கணவன் மனைவி உறவாக மாறப்போகுதுங்க. திருமண யோகம் இருக்குது. இரு வீட்டார் சம்மதத்தோட, சொந்த பந்தங்களோட சம்மதத்தோட, சந்தோஷத்தோட, உற்சாகத்தோட நீங்கள் திருமணம் முடிக்க போகிறீங்க. இதோட உங்கள் வாழ்க்கை புதிய பாதைக்கு உங்களை அழைச்சிட்டு போக போகுதுங்க. நீண்ட நாள் முயற்சி வெளிச்சத்திற்கு வருது. புதிய வேலை, இடமாற்றம், பதவி உயர்வு எல்லாமே சிறப்பாக அமைய போகுது. சுய தொழில் செய்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வரும். அனுகூலம் கிடைக்கும். வருமான வாய்ப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. இதில் தனுசு ராசி கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உறவுகளில் நம்பிக்கை வைக்கணுங்க. நான் ஒத்துக்கிறேன். அதாவது உறவுகளில் ஏன் நம்பிக்கை வைக்காமல் உடைஞ்சு போயிருந்தீங்க அப்படின்னா, சில உறவுகள் தப்பாக இருந்தாங்க. அதனால் இப்போ எல்லா உறவுகளையுமே ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய உறவுகளை கொஞ்சம் இழுத்து பிடிங்களேன், சேர்த்து பிடிங்களேன். நீங்கள் போய் நில்லுங்களேன். உங்களுடைய நல்லது
கெட்டதுக்கு அவங்கள கூப்பிடுங்க, சரிங்களா? அதே மாதிரி புதிய யோசனைகளை மறக்காமல் எழுதிக்கோங்க. புதுசாக ஐடியா வரும், அதை எழுதி வைங்க. அதில் எது சிறப்பு அப்படிங்கிறத நீங்கள் செயல்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்காங்க. அதே மாதிரி குரு பகவானை தினமும் நினச்சி ஓம் பிரகஸ்திபதியே நமக இந்த மந்திரத்தை தினமும் காலையில் 11 முறை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்குங்க. இதோட வெற்றியினுடைய ஒளி சின்ன ஒரு வட்டமாக இருக்க போகிறதில்ல. உங்கள் வாழ்க்கை முழுசுமே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சொந்த பந்தம், நட்பு, உத்தியோகம், தொழில், கல்வி, வெளிநாட்டு யோகம், இப்படி எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களுக்கும் வெளிச்சம் வரப்போகுதுங்க. இந்த காலம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட். கடந்த வருஷம் நீங்கள் சந்தித்த தடைகள் இப்போ உங்களுக்கு அடிப்படை வலிமையாக மாறுது. ஒருத்தரும் உங்களை ஒன்றும் சொல்ல முடியாது, ஒருத்தரும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. அந்த அளவுக்கு வலிமையான ஆளாக, உறுதியான ஆளாக மாற போகிறீங்க. பணவரவு அதிகமாகுது. புதுசாக சொத்து, வண்டி, வாகனம், இது சம்மந்தப்பட்ட ஆசைகளுமே நிறைவேறும். பேரு புகழ் உயரப்போகுது. யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு சின்ன முயற்சி கூட பெரிய வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி பொருளாதாரம், வங்கி கடன் பிரச்சனை தீருங்க. பங்கு சந்தை முதலீடுகளில் சிறிய முதலீடு கூட பெரிய லாபத்தை கொடுக்கும். திருமண யோசனைகள் சிலருக்கு இப்போ கைகூடி வருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி, பிறந்த நாள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், நல்ல செய்திகள் எல்லாமே கிடைக்கும். ஸோ குடும்பம் நிம்மதி சந்தோஷமாக இருக்க போகுதுங்க. இதோட இந்த காதலும் குடும்பமும் சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர பகவானுக்கு வெள்ளைப்பூ சாற்றி பாலை நெய்வேத்தியமாக வச்சு தீபமேற்றி வழிபாடு செய்யணும். அது சிறப்புங்க. அதே மாதிரி ஆரோக்கியம், மனநிலை, குருவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது. தூக்கமின்மை, மன அழுத்தம், இதில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, காலையில் சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க, இதை விட்டுறாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச புனித ஆற்றங்கரையில் ஒரு தீபம் ஏற்றுறது சிறந்த பரிகாரம். ஆற்றங்கரையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ஆரோக்கியத்துக்கும் உங்களுடைய மனநிலைக்கும் சரியான பரிகாரங்க. அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் மற்றும் பரிகாரம் சொல்கிறேங்க. ஆலங்குடி சகாயேஸ்வரர் கோயில், குருஸ்திரம், வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் பூக்களை சமர்ப்பித்து, அதே மாதிரி பஞ்சு, கடலை பருப்பு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா தானம் கொடுங்க. அன்றைய தினத்தில் ஓம் பிரகஸ்திபதியே நமக 108 முறை ஜபம் பண்ணுங்க. திருச்செந்தூர் முருகன் கோவில் செவ்வாய்க்கிழமையில் சிவப்பு நிற ஆடை அணிஞ்சு சிவப்பு நிற பூக்கள் 6 தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். செவ்வாய் பகவானால் உங்களுக்கு ஏதாவது தோஷம் இருந்தால் கூட அதை நீங்குங்க. செவ்வாய் பகவானோட ஆற்றல் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள், சிவப்பு, பச்சை. எண்கள் 3, 9, 5. திசைகள் வடக்கு, கிழக்கு. அதிர்ஷ்டமான நாட்கள் வியாழன், ஞாயிறு. இறுதியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேங்க. தனுசு ராசிக்காரங்க, விதி உங்களை வில்லா சோதிக்கும், ஆனால் அம்பா உங்களை ஆசீர்வதிக்கும். அம்பு விட்டுட்டா அது எப்பவுமே இலக்கடைஞ்சிரு இல்லையா? அது மாதிரி தாங்க. உங்களுக்கு கண்ணீர் இருக்கும், சில சோதனைகள் இருக்கும், ஆனால் அதுக்கு பின்னாடி பெரும் மகிழ்ச்சி. உங்களை பேசுகிற ஒவ்வொரு வாயும் ஒவ்வொரு வார்த்தையும் பலன் கொடுக்குங்க. உங்கள் உழைப்பு தங்கமாகும். குரு உங்களை வெளிச்சமாக வச்சுக்கிறாரு. சனி உங்களை சோதிச்சாலுமே அவருடைய ஆசீர்வாதம் மறைமுகமாக உங்களுக்கு இருக்குங்க. முருகன் தைரியத்தை கொடுக்குறாரு. அடுத்த 60 நாள் வெற்றி, புகழ், நிம்மதி, இந்த 3மே உங்கள் வீட்டு கதவை தட்டப்போகுது. சொல்லப்போனால் தீயை விட கொஞ்சம் வேகமாக எரியக்கூடிய ராசி தான் தனுசு ராசி. உண்மையும் நம்பிக்கையும் கலந்த ராசி. அதாவது வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தாமதம் ஆனாலும் வராமல் இருக்காது. இதுதான் தனுசோட நம்பிக்கை. தனுசோட தன்மையே அதுதான். தனுசு ராசி ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டால் அதை முடிக்காமல் விட மாட்டாங்க. நான் முன்னாடி சொன்னது தாங்க, தீ பற்றிட்டு அந்த பொருளை எரிக்காமல் விடாது இல்லையா? அந்த மாதிரி தான்
உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உங்களோட மனசை புதுப்பிக்க போகுதுங்க. விதியை மாற்றி எழுத போகுது. குருவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. குருவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாக இருக்குது. சனி உங்கள் உழைப்புக்கேற்ற பலனை கொடுக்குறாரு. சின்ன சின்ன சோதனைகள் இருக்கும். ஆனால் அந்த சோதனைகளை தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை மற்றவங்க திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல வளர்ச்சி பெற்றிருக்கும். இதில் தனுசு ராசி ஆண்களுக்கு நீண்ட நாள் ஆசை நிறைவேறுங்க. உங்களுக்கான வாழ்க்கை அடித்தளத்தை உருவாக்கக்கூடிய காலம். செய்யக்கூடிய இடங்களில் உங்களுடைய குரலுக்கு முக்கியத்துவம் பெறும். மேலதிகாரிங்க உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க. சொத்து, வண்டி, வாகனம், நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு அமையுதுங்க. சனிக்கிழமைகளில் பிறந்த ஆண்களுக்கு குருவோட ஆசீர்வாதம் மிகுதி. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், அவசரமாக எந்த ஒரு முடிவுமே எடுக்காதீங்க. ஒரு விஷயத்தில் கோபமாக பேசினா பின்னாடி மனசு வலிக்கும். பெண்கள் இந்த காலத்து பெண்களுக்கு சுயநம்பிக்கை, ஆற்றல், அழகு, குடும்ப மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்க போகுது. தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. வெள்ளையும் அன்பையும் தனது ராசி சின்னமாக கொண்டவங்க. எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. பொதுவாக நீங்கள் யாருங்க? நம்பிக்கையோடு வாழ்கிறவங்க. என்ன வேணால் நடக்கட்டுமே, அந்த வானமே இடிஞ்சு தலையில் கூட விழுந்துட்டு போகட்டுமே, நம்மளால் மீண்டு வர முடியும். இந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான் நம்ம மூச்சை பிடிச்சி நிறுத்தியிருக்கும். இல்லைனா என்னைக்கோ நம்ம போய் சேர்ந்துருப்போம். அதாவது ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது எப்படியாச்சும் வரலாங்க, எப்பயாச்சுன்னா கூட இருந்துட்டு போகட்டுமே. டே பை டே கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க. ஆனால் இவ்வளவு பெரிய கஷ்டமெல்லாம் வரக்கூடாது. தட்டு தடுமாறி எழுந்து நிற்க கூட முடியாத அளவுக்கு அடி மேலே அடி விழுறது. அப்பாடா இன்னைக்கு ஒரு நாள் ஓகேன்னு நினைக்கிறதுக்குள்ளேயே கஷ்டம் வரும். அப்படிதாங்க இப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு வேலையை பிடிச்சி அப்பாடான்னு உட்காருவோம். ஆனால் அப்போ தான் பெருத்த இடி, அதாவது மழையும் புயலும் ஓங்கி அடித்தா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் பேரடியாக சந்திச்சிருப்பீங்க. விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து இது நாள் வரைக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப வெறுத்து போன மாதிரி தான் இருக்குங்க. அதாவது வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் வேணுங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், அந்த அன்பா ஒரு சாப்பிட்டியா, நீ நல்லா இருக்கியா, இப்படி யாராவது ஒரு வார்த்தைகள், ஏதாவது உறவுகள் நமக்கு கேட்கறதுக்கு இருக்கணும் இல்லையா? ஆனால் சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க. உங்களை நீங்களே பார்த்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் நீங்களே செய்கிற மாதிரி மற்றவங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு வழி அப்படிங்கிறது வழியாக மட்டும்தாங்க இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதில்ல? பாதை தெரியல, பாதை காட்ட ஆள் இல்லை. ஆனால் காயப்படுத்துறதுக்கும் கஷ்டப்படுத்துறதுக்கும் மட்டும் ஆட்கள் நிறைய இருக்குதுங்க. உங்களுக்கு கைத்தட்டி வேடிக்கை பார்க்க ஆட்கள் இருக்குது, கை தூக்கி விட ஆட்கள் கிடையாது. இதுதான் தனுஷோட வாழ்க்கை நிலை. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்துங்க. தனுசு ராசி, தனுசு லக்னம், தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் இது போன்ற கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா? நானும் எந்த அளவுக்கு தாங்க போராடுறது, என்னைக்காச்சும் எனக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் வந்து சேராதா, ஏதாவது ஒரு யோகம் எனக்கு நடக்காதா, எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? தெய்வ அனுகூலம் என்னதான் ஆச்சு, எனக்கு வாழ்நாள் முழுசும் என் தலையில் கஷ்டப்பட்டு எழுதி ஆரம்பிச்சு இது எல்லாமே நமக்கு ஒரு கேள்வியா இருக்கு. இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்விதாங்க. நான் தனுசுக்கு மட்டும் இருக்கலாம்னு சொல்லலை, எல்லா ராசிக்காரர்களுக்குமே நமக்கு இந்த கேள்வி இருக்கு. ஆனா தனுஷோட கேள்வி என்ன தெரியுமா? நான் ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு அதுக்காக கடுமையாக உழைக்கிறேன். சொல்லப்போனால் என்னுடைய உழைப்புக்கு நான் உயர்வை தேடி போகக்கூடிய இந்த தருணத்தில் கூட மற்றவங்களுக்குமே நான் வழிகாட்டுதலாக இருக்கேன், மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கேன். எதுவுமே தப்பு தண்டா பண்ணது கிடையாது. நேர்மை, நியாயம், கடவுள் உங்களுக்கு கட்டுப்பட்டு தாங்க இருக்கேன்.
கடவுளுக்கு கட்டுப்பட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்னு யோசிக்கிறீங்க. உண்மைதானே? சரி, இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்புக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல அதிர்ஷ்டம் வருமானு யோசிச்சிருப்பீங்க இல்லையா? இப்போ சொல்கிறேங்க. இப்போ உங்களுக்கு இந்த நாள்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கையே ஒட்டுமொத்தமாக இப்போ என்னென்ன கஷ்டங்கள் இருக்கும், என்னென்ன தொல்லைகள் இருக்கும், என்னென்ன விஷயங்களை நீங்கள் மாற்றணும், இப்படியெல்லாம் இருந்தால் என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்களோ அது எல்லாமே கைகூடி வரப்போகுது. எப்படிமா நீ சொல்கிற? ஒரு யோகத்தினாலங்க, சொல்லப்போனால் ஒருத்தவங்களுடைய பார்வையினால் 2 பேர் நேருக்கு நேராக ஒருத்தர் பார்த்துக்கிறாங்கப்பா. அதனால தனுசு ராசிக்கு யோகம் வேலை செய்யுது. என்ன யோகம்? யார் யார் பார்த்துக்கிறா சொல்லட்டுங்களா? வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை நீங்கள் பார்த்துட்டீங்க கடந்த 3 வருஷமாக. சும்மா சொல்லக்கூடாதுங்க. எத்தனை தடைகள் சொல்லுங்கள். நாளைக்கு நல்லது நடக்குமான்னு நினச்சி நிற்கிறீங்க, ஆனால் நாளைக்கு தினம் நமக்கு ஏமாற்றமாக தான் போகுது. ஏமாற்றமாக போனால் அந்த எதிர்பார்த்த விஷயம் நம்ம கைவிட்டு போனால் கூட பரவாயில்லை, ஆனால் அது கஷ்டமாக வருது இல்லையா? வாழ்க்கையில் பார்க்காத கஷ்டம் இல்லை, படாத துன்பம் இல்லை. சிலருக்கு வேலையே இல்லாமல் கூட இருந்திருப்பீங்க, வேலையெல்லாம் போயிருக்கும். சிலருக்கு நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கும். சிலருக்கு உடல் அளவுலேயும் சரி மனதளவுலேயும் சரி ரொம்பவே களைச்சு போயிட்டீங்க, போராட முடியல. இனி என்னடா வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு கூட வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் இனி அப்படி எந்த ஒரு நிலைமையுமே உங்களுக்கு இருக்காதுங்க. நீங்கள் எந்த நேரத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த உறவாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், உடன்பிறப்புகளாக இருக்கலாம், இல்லை சின்னவங்களாக இருக்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இனி உங்களுக்கு தொடராதுன்னு நான் சொல்கிறேங்க. கண்டிப்பாக தொடராதுங்க. உங்கள் வாழ்க்கை ஒளிர போகுதுங்க. தனுசுக்கு தான் பெரிய சரவெடியாக போட்டு ஆரம்பிங்க. ஏன்னா 200 வருஷத்திற்கு பிறகு சூரியனும் குருவும் சேர்ந்து கேந்திர திருஷ்டி யோகத்தை உருவாக்குறாங்க. திருஷ்டினா என்னங்க? பார்வை. நம்ம என்ன சொல்லுவோம்? கண் திருஷ்டி பட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது தப்பானவங்களினுடைய கண் பார்வை, அது கண் திருஷ்டின்னு சொல்கிறேன் இல்லையா? ஆனால் இந்த கேந்திர திருஷ்டி அப்படிங்கிறது யோகம். குருவும் சூரியனும் நேருக்கு நேர் பார்க்கறது உங்களுக்கு யோகமாக செயல்பட போகுது. இது உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி தெரியுமா? இந்த ஒளி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை முழுசாக விரட்ட போகுது. இது சாதாரண யோகம் இல்லை. தனுசு ராசிக்காரங்க, உங்களுடைய எழுச்சியின் தெய்வீக வரம். நீங்கள் எழுந்து வர்றதுக்கு தெய்வம் கொடுத்த வரம் தாங்க இந்த யோகம். நீங்கள் இந்த நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் நினச்சிருப்பீங்க, என்னடா நம்ம நம்பினவங்களே நம்மளை விட்டுட்டு புரிஞ்சுக்காம பிரிஞ்சு போகிறாங்க, இல்லை துரோகம் பண்ணிட்டு போகிறாங்க, வேலை சரியாக போக மாட்டேங்குது, தொழில் சரியாக போக மாட்டேங்குது, மனசில் நிறைய குழப்பங்களை வச்சுருப்பீங்க. இது எல்லாமே ஒரே ஒரு காரணத்தினால தான் நடந்துச்சு. ஏன்னா உங்கள் ராசியிலேயே குரு ஒரு பெரிய சோதனையை வச்சுருந்தார். அந்த சோதனை கூட குரு ஏன் கொடுத்தார் தெரியுமா? உண்மையாக உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்குது, அந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வரணும். அந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வந்தால் மட்டும்தான் நீங்கள் பிரகாசிக்க முடியும். அப்படிங்கிறது தான் இப்போ அந்த ஆற்றலுக்கு சூரிய பகவானினோட ஒளியும் சேருதுங்க. கொஞ்சம் வெளிச்சம் இருந்துச்சு. அந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு இருட்டு ரூம் இருக்குது, அதில் ஒரு 0 வாட்ஸ் பல்ப் போட்டோம்னா எவ்வளோ வெளிச்சம் வரப்போகுது. அதுவே நல்ல ஒரு எல்இடி பல்பை வாங்கி பிரகாசமாக போட்டு விட்டால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தாங்க குரு தரக்கூடிய வெளிச்சமாக இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எப்படி வேலை செஞ்சாங்க? ஒரு 0 வாட்ஸ் பல்ப் மாதிரி வெளிச்சம் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஏதோ பொத்தம்பொதுவாக ஒரு வாழ்க்கையை உருட்டிக்கிட்டு இருந்தீங்க. இப்போது அந்த ரூமுக்கு ஒரு வெளிச்சம், அதான் அந்த எல்இடி பல்பு போட்ட மாதிரி உங்களுடைய வாழ்க்கை சூரிய பகவானினுடைய ஒளி சேருதுங்க. ஸோ கேந்திர திருஷ்டி யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்படி தான் பிரகாசமாக இருக்க போகுது. வாழ்க்கையில் இந்த யோகம் உங்களுக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லட்டுமா? சூரியன் தன்னோட பாவத்தில் இருந்து குருவை நேரடியாக பார்க்குறாரு.
இதுதாங்க கேந்திர திருஷ்டி யோகம். உங்கள் வாழ்க்கையில் இதனால் 3 முக்கிய துறைகள் ஜொலிக்க போகுது. தொழில் உயர்வு, உத்தியோக உயர்வு, பொருளாதாரத்தில் முன்னேற்றம், ஆன்மீக வெளிச்சம், இந்த 3மே பிரகாசிக்க போகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி தொழிலில், உத்தியோகத்தில் பணம் எப்படி வரும்? தொழிலில் நீண்ட நாள் நீங்கள் காத்திருந்த பதவி இப்போ கிடைக்குங்க. சிலருக்கு சுய தொழில் தொடங்கிறதுக்கான தைரியம் வரும். இது நாள் வரைக்கும் தடுமாறி நின்று இருப்பீங்க. செய்யலாமா வேண்டாமா, எது தொடங்கினாலும் தடைப்படுறது, தாமதப்படுறது. அதை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், வேண்டாம்ப்பா இது ஏதோ தடங்கள் ஆகுது, நம்ம விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்திருப்பீங்க. இப்போ வெளிநாட்டு வாய்ப்புகள் வருது. ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா புதுசாக நிறைய கலைகள் தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பிரான்ச் வச்சுருக்கேன், இன்னொரு பிரான்ச் ஒரு கடை வச்சுருக்கேன், ஒரு கடை தொடக்கிறதுக்கு ஒப்பந்தங்கள் எல்லாமே வந்து சேரப்போகுதுங்க. இது எல்லாமே குருவோட ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு சேரப்போகுது. பணத்தின் ஒளி எப்படி இருக்கும்? இது வரைக்கும் சேமிக்கவே முடியாமல் இருந்திருப்பீங்க. இப்போது பணம் கையில் தங்கும். பழைய கடன்களை முழுசாக அடைச்சிருவீங்க. புதிய வருமானம் உருவாகுது. பணம் அப்படிங்கிறது பல விதங்களில் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. வீட்லேயும் ஒருத்தர் 2 பேர் சம்பாதிச்சுட்டு இருந்தால் கூட வீட்டில் பல விதங்களில் வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பம் செழிப்பாக இருக்கும். இப்போ உங்கள் கையில் பணம் வந்து இது நாள் வரைக்கும் தங்கலை, ஆனால் இப்போ தங்குது. அதை நீங்கள் வந்து எப்படி முதலீடு பண்ணணும் அப்படின்னா, நிலம் வாங்க, இது எல்லாமே உங்களுக்கு நீண்ட கால லாபத்தை கொடுக்குங்க. அதே மாதிரி கல்வி சார்ந்த தொழில், டிஜிட்டல் துறை, இது எல்லாமே உங்களுக்கு வந்து நிச்சயமாக வெற்றியை கொடுக்குங்க. ஓகேங்களா? பகிர்ந்து முதலீடு பண்ணுங்க. அதாவது ஒட்டுமொத்த பணத்தையும் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் பிரித்து போடுங்க.